மீரா தனது சாமந்தி செடியை 2 நாட்களாக கவனிக்க மறந்ததால் அது வாடிவிட்டதைக் கண்டு மிகவும் வருந்தினாள். அவளுடைய அம்மா அவளுக்கு ஒரு அழகான பஞ்சதந்திர கதையான விசுவாசமுள்ள கீரிப்பிள்ளை யைச் சொல்லி ஆறுதல் அளித்தாள். இது தினசரி கவனிப்பின் முக்கியத்துவத்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்தது. அடுத்து என்ன நடந்தது? வாருங்கள் கண்டுபிடிப்போம். மீரா செடியின் அருகே அமர்ந்தாள். அவளது குரல் மென்மையாகவும் உண்மையானதாகவும் இருந்தது. மன்னிக்கவும், குட்டி நண்பனே. நான் கவனக்குறைவாக இருந்துவிட்டேன். ஆனால் நான் உன்னை மீண்டும் மறக்கவே மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். அன்றே அவள் ஒரு புதிய வழக்கத்தை தொடங்கினாள். அதற்கு செடி பராமரிப்பு நேரம் என்று பெயரிட்டாள். ஒவ்வொரு நாள் காலையிலும் 7:30 மணிக்கு அவளும் வித்துவும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள், மண்ணை இலகுவாக்குவார்கள், காற்றிலிருந்து அதை பாதுகாப்பார்கள். மேலும் அதற்கு மகிழ்ச்சியான பாடல்களை பாடுவார்கள். வளர் வளர் குட்டிச் செடியே, அன்பை உணர், சக்தியை உணர். அவள் செடிக்கு தன் ஓவியங்களை காண்பித்து பள்ளியில் நடந்த வேடிக்கையான கதைகளையும் பகிர்ந்து கொண்டாள். மித்து மகிழ்ச்சியுடன் தன் சிறகுகளை அசைத்ததும், இதைத்தான் நான் தினசரி அன்பு என்று சொல்கிறேன். செடி நன்றாக வளர்ந்து வந்தது. ஒரு நாள் காலையில் ஒரு சிறிய பச்சை மொட்டு செடியிலிருந்து எட்டிப் பார்த்த மீராவின் மாயத் தோட்டத்தில் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை அறிய பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மீராவின் கதைகளைப் போன்ற மேலும் பல மாயாஜால கதைகளுக்கு லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.